வெற்றி வாழ்வு திருச்சபையின் இந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். सफल जीवन कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करता हूँ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे. சங்கீதம் 115 भजन संहिता 115 12 15 और 12 से लेके 15 तक पढ़ूंगा. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். भजन संहिता चैप्टर 115 वर्स 12 to 15 पढ़ूंगी. यहोवा ने हमको स्मरण किया है, वे आशीष देगा, वे इस्राएल के घराने को आशीष देगा, वे हारून के घराने को आशीष देगा. क्या छोटे क्या बड़े जितने यहोवा के डरावे हैं वे उन्हें आशीष देगा. यहोवा तुमको और तुम्हारे लड़कों को भी अधिक बढ़ाई देगा. यहोवा जो आकाश और पृथ्वी का करता है उसकी ओर से तुम्हें आशीष पाई. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். यहोवा आके हमें आके याद रखे हैं. எதற்கு? அவர் ஆசீர்வதிக்கிறார். किसलिए परमेश्वर ने हमको स्मरण किया है? आशीष देने के लिए. அவர் எதற்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படினா தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். वो किस लिए आशीष करते? इस्राएल घरानों को आशीष देगा. அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். हारून के घराने को आशीष देगा. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். और जितने यहोवा के डरावे हैं बड़े छोटे को आशीष करेगा. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். यहोवा तुम्हारे लड़कों को और तुम्हें भी बढ़ाई जाएगा. இந்த வசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ये वचन को देखिए 14 वचन को. यहोवा तुमको और तुम्हारे लड़कों को भी अधिक बढ़ाई जाएगा. வர்த்திக்க பண்ணுவார் என்றால் பெருக பண்ணுவார். अधिक बढ़ाता है माने क्या है? माने बढ़ाएगा. இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அதிகமாக பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். तो इसका मतलब क्या है? परमेश्वर हमें और भी अधिक बढ़ाई देना चाहता है. இந்த பெருக்கத்தின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தினுடைய விளைவுதான் பெருக்கம். तो ये अधिकता का मतलब क्या है? आशीर्वाद ही इस अधिकता का मतलब है. தேவன் இந்த பெருக்கத்தின் எண்ணத்தை ஆதியிலிருந்தே மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். तो उत्पत्ति से ही परमेश्वर ने इस बढ़ाई का ख्याल दिया है. மனுஷனை கொண்ட ஒரு நல்ல திட்டம் அவன் இந்த பூமியில எல்லாவற்றிலும் எல்லா நன்மையும் செழிப்பையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் அவன் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். मनुष्य का बनाने का उद्देश्य ही आके जब मनुष्य को बनाया था वो सब कुछ आके फूले फले बड़े अच्छा रहे आशीष रहे चाहते थे. ஆகதான் மனுஷனை அவருடைய சாயல்படி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி इसीलिए परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप में बनाया. பின்பு அவர் சொல்றார் பாருங்க, ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். इसलिए यहाँ पे उत्पत्ति का किताब चैप्टर 1 वर्स 28 में ये कहता है कि हे परमेश्वर तू अपने आशीष दी और उनसे कहा फूलो फलो और पृथ्वी पर भर जाओ और उसको अपने वश में कर लो और समुद्र की मछलियां तथा आकाश की पक्षियां और पृथ्वी पर रेंगने वाले सब जंतुओं को अधिकार रखो. நம்மளை ஏன் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? क्यों परमेश्वर हमें आशीष कराना है चाहते हैं? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்த வேண்டும். ताकि कि हम फूले फले और पृथ्वी पर भर जाएं. யாருக்காக? தேவனுடைய நாமத்திற்காக. किस लिए? परमेश्वर के नाम से. எல்லாமே ஒரு நோக்கத்தோடு நமக்கு கொடுக்கப்படுகிறது. और सब कुछ परमेश्वर ने हमें एक उद्देश्य से ही दिया है. ஆகவே மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விடப்படுறான் பாருங்க, ஆதாம். तो इसीलिए आके मनुष्य को एदोम बगीचा में लेके आते हैं. ஆதியாகமம் 2:8 வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். तो यहाँ पे आके उत्पत्ति का किताब चैप्टर 2 वर्स 8 में ये कहता है और यहोवा ने परमेश्वर ने पूर्व की और आदाम को एक वाटिका लगाई. முதல்ல பாருங்க, மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து ஒரு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்துக்கு கொண்டு மனுஷனை அங்க வைக்கிறாரு. तो यहाँ पे परमेश्वर ने सबसे पहले इंसान को बनाया, उसको आशीष किया, फिर आकर यहाँ पे एदोम नाम के एक वाटिका में लगाया. ஆதாமுடைய முதல் படியே ஆசீர்வாதமும் ஏராளமும் தாராளமுமா இருக்கிறது. तो आदम का पहला आके सीढ़ी ही आशीर्वाद बढ़ाई वही देखते हैं. அந்த ஏதேன் தோட்டம் எப்படி சொல்லப்படுது அப்படினா மன நிறைவு. तो जो एदोम का जो वाटिका है पूरे दिल से इன்பம் और वहां पे खुशी எல்லாவற்றையும்
அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. और वो एदोम का जो वाटिका था सब कुछ अच्छाई अनुभव करने का एक वाटिका था சந்தோஷம் நிறைவா இருக்கிறது. और खुशियों से भरा हुआ एक जगह था ஆசீர்வாதம் நிறைவா இருக்கிறது. और आशीर्वाद से भरा हुआ एक जगह था எந்த பக்கம் திருமணம் சமாதானம் நிறைவா இருக்கிறது. और जहां भी वो मुड़ के देखे आशीष से भरा हुआ था அது எல்லாம் தேவனுடைய எண்ணத்தையும் தேவனுடைய செயலையும் தேவனுடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்துகிறது. और ये सब कुछ आशीष है परमेश्वर के ख्याल को परमेश्वर के आशीष को दिखता है. அவனை மேலும் மேலும் பாருங்க ஒரு பரிபூர்ணத்துக்கு நேராக தேவன் கொண்டு போறார் ஆதாம. अब आप आगे आगे देखेंगे तो परमेश्वर आदाम को एक परिपूर्णता के ओर लेके चलते हैं. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். तो यहाँ पे आके उत्पत्ति का किताब 2 अध्याय हम देखते हैं कि परमेश्वर आके मनुष्य के देखे इस जगह का कोई भी फल को आप खा सकते हैं. என்ன சொல்ற பாருங்க, தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். और यहाँ पे वो कहते हैं कि वाटिका के कोई भी फल को खा सकते हैं. அந்த சகல அந்த வார்த்தை பாருங்க, அந்த சகல என்ற வார்த்தை தான் ஏராளம் தாராளமா இருக்கிறது. तो ये सब का मतलब ही आशीष का भरा बात ஒரு है. குறைவும் இல்ல ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்துல. तो इस एदोम वाटिका में आदम के लिए कोई कमी नहीं थी எல்லாம் நிறைவா இருக்கிறது, और सब कुछ उसको भरपूर मिला சம்பூர்ணமா था இருக்கிறது. और परिपूर्णता से दिया था. அவர் சொல்றாரு எந்த ஒரு நிபந்தனை இன்றி ஏராளமாய் நீ உண்டு வாழலாம். तो यहाँ पे इस वाटिका में सब वृक्ष का फल बिना संकट के खा सकता है. இந்த பாவத்தின் விளைவாக தான் இந்த ஏராளம் தாராளம் இந்த பெருக்கம் இந்த செழிப்பெல்லாம் கொஞ்சம் மனுஷனுக்கு ஒரு கீழ்நிலையை கொண்டு வந்துச்சு பாருங்க. तो ये पाप की वजह से ही जो परमेश्वर सब कुछ ज्यादा देना चाहते थे वो आके उसका अंत हुआ. மனிதனை தேவன் உண்டாக்கின நோக்கமே அவன் ஆசீர்வாதம் மட்டுமாகவே இருக்க வேண்டும் என்று. तो मनुष्य को बनाने का उद्देश्य परमेश्वर का क्या था? सिर्फ वो आशीर्वाद से रहना. பாவத்தின் விளைவாக இந்த பூமியில சாபம் வந்தது. लेकिन पाप के वजह से आके इस धरती पे श्राप आया. சாபம் உள்ள வந்த பிறகு வருத்தமும் இந்த பசி ஏழை இதெல்லாம் தரித்திரம் இதெல்லாம் உள்ள வந்துருச்சு. जब ये श्राप अंदर आया तो भूख आके गरीबी सब कुछ अंदर आने लगा. ஏன்னா தேவன் இந்த பூமியை உண்டாக்கும் போது எந்த ஒரு தரித்திரமும் எந்த ஒரு குறையும் இல்ல. क्योंकि परमेश्वर ने इस धरती में आके कोई भी कमी घटी नहीं रखी थी. அது வேதமே அது நம்மளுக்கு அப்பட்டமாய் வெளிப்படுத்துகிறது. तो वचन ही आके वो आके हमें बताता है. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், उत्पत्ति का किताब चैप्टर 3. அப்போ தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. और परमेश्वर ने आके देखा कि जो उन्होंने बनाया है सब कुछ अच्छा है. இந்த இடத்துல தேவன் குறைவை உண்டாக்கல, परमेश्वर ने यहाँ पे कमी घटी नहीं बनाया தரித்திரத்தை था உண்டாக்கல, और यहाँ पे गरीबी को नहीं बनाया, ஏழ்மையை உண்டாக்கல, यहाँ पे बेरोजगार को नहीं बनाया, கண்ணீரை உண்டாக்கல, आंसू को नहीं बनाया வேதனையை உண்டாக்கல. और दुख तकलीफ को नहीं बनाया. அவர் உண்டாக்கினது எல்லாம் நன்மைக்கா இருந்தது. और जो कुछ भी उन्होंने बनाया था सब कुछ अच्छा था. மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருந்தார். और मनुष्य को परमेश्वर ने सब कुछ दिया था ஏராளமான நன்மை கொடுத்திருந்தார், और बहुत अधिक आशीर्वाद दिया ஏராளமான था ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். और भरपूर के आशीर्वाद दिया அவன் மீது था. அன்பை காட்டினார், उनके ऊपर प्रेम दिखाया இரக்கத்தையும் கிருபையும் அவனுக்கு காண்பித்தார். और बहुत ही करुणा से रहे. அவனுடைய ஒவ்வொரு பாதபடியும் ஆசீர்வாதமான பாதபடியா இருந்தது. और तो उनका हर एक रास्ते पे आके वो एकदम आशीर्वाद से थे. திருமணம் பக்கமெல்லாம் செழிப்பா இருந்தது, और जहाँ जहाँ वो मुड़ के देखते थे आशीर्वाद से रहते சந்தோஷமா இருந்தது, थे. बहुत खुशी से थे மன நிறைவா இருந்தது. और मन एकदम भर के था उनका. ஏராளம் தாராளத்தின் உடைய வாழ்க்கை ஒரு ஆனந்த சந்தோஷமா இருந்தது. और बहुत ही एक आनंद का जीवन जी रहे थे சுதந்திரமா இருந்தான். और स्वतंत्रता से थे. இததான் தேவன் உண்டாக்கினார். और ये सब कुछ ही परमेश्वर ने बनाया அதனால है. பாக்குற எல்லாத்தையும் பார்த்துட்டு தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றா இருந்ததுன்னு சொல்றாரு. और तो फिर परमेश्वर ने सबको देखा और कहा ये बहुत ही अच्छा है. இந்த பாவத்தின் விளைவாக சாபம் வந்ததுனால இந்த பூமியில குறைவு ஏற்பட்டுச்சு. பட்டினி, நிர்வாணம், தாழ்ச்சி, கண்ணீர், பயம் இதெல்லாம் பாவத்தின் விளைவாக வந்தது. तो लेकिन जब पाप अंदर आया तो इस धरती में आके आंसू आए, दुख आए, तकलीफ आए, भूख आया, सब कुछ आ गया. அதான் தேவன் பார்த்தாரு, இது என்னுடைய நோக்கம் அல்ல, திட்டம் அல்ல. तो परमेश्वर ने देखा ये मेरा उद्देश्य नहीं था. அந்த திட்டத்திலிருந்து நோக்கத்திலிருந்து மனிதன் வேற எங்கேயோ போயிட்டு கொண்டிருக்கிறான். लेकिन मैंने जो उद्देश्य मनुष्य को बनाया वो उससे और कहीं जा रहा है. அதனாலதான் நோவா என்ற மனுஷனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். इसीलिए परमेश्वर ने आके नोवा को चुना. அவர் ஏன் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, वो क्यों आके नोवा को चुनता है? அவருடைய எண்ணம் எல்லாம், தன்மை எல்லாம், சுபாவம் எல்லாம் ஆசீர்வாதமும் பெருக்கமும் தான் இருக்கிறது.
क्योंकि परमेश्वर का योजना आके आशीर्वाद देना था, அதனால தான் நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். इसीलिए परमेश्वर आके नोवा को चुनते हैं. நோவா தேர்ந்தெடுத்து என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. तो जब नोवा को चुन के क्या हुआ, परमेश्वर की नजर में नोवा को अनुग्रह मिलता है. கிருபை ஏன் கிடைக்கிறது தெரியுமா நோவாக்கு? क्यों नोवा को आके अनुग्रह मिलता है? அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் தேவன். क्योंकि परमेश्वर आके उसको आशीर्वाद देते हैं. தேவன் பாருங்க அந்த நோவாவுடைய காலகட்டத்துல ஒரு ஒரு பேரழிவை கொண்டு வருகிறார். अब नोवा के समय में परमेश्वर एक बहुत ही बड़ी बर्बादी लेके आते हैं. பாவத்தின் விளைவாக அந்த அழிவை தேவன் கொண்டு வருகிறார். तो यहाँ पे आके पाप से जो भी है एक गर्व நியாயம் தீர்க்கிறார். और वहाँ पे एक जजमेंट करते हैं. அதெல்லாம் எதை வெளிப்படுத்துதுன்னா பாவத்திற்குரிய தண்டனை வெளிப்படுத்துகிறது. तो वो सब कुछ क्या दिखाता है? पाप का दंड दिखाता है. அப்போ நோவா மட்டும் தேவன் தேர்ந்தெடுத்து तो नोवा को परमेश्वर चुनकर கிருபையை கொடுத்து अपना अनुग्रह को देके அந்த அழிவிலிருந்து காப்பாற்றி और उस बर्बादी से उसे அந்த बचाकर, குறைவிலிருந்து காப்பாற்றி उस कमी से बचाकर, அந்த ஏழ்மையிலிருந்து தரித்திரத்திலிருந்து அந்த கவலையிலிருந்து காப்பாற்றி उस गरीबी चिंता से बचाकर ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். अब आशीर्वाद के और परमेश्वर उसे लेके जाते हैं. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का किताब 9वीं अध्याय 1 वचन. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து फिर परमेश्वर ने नोवा और उसके पुत्रों को आशीष दी நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். और उनसे कहा फूलो फलो बढ़ो. ஆதியில் என்ன திட்டம் கொண்டு வர அதே திட்டத்தை மறுபடியும் கொண்டு வராரு பாருங்க நோவாவுக்கு. अब उत्पत्ति के किताब में जो आदम एवाल को बोला ஏன்னா गया था, இதுதான் நல்லது, और यही अच्छा है, இதுதான் நன்மையானது, और यही अच्छा है, மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு gift இதுதான் ஆசீர்வாதம். और मनुष्य को दे सबसे देने वाला बड़ा तोहफा यही है. அதை தேவன் தான் கொடுக்கிறார். और ये परमेश्वर ही देता அதை है. தேவன் வெளிப்படுத்துகிறார். और यहाँ पे परमेश्वर उसको அது दिखाते எப்படி हैं. வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். अब परमेश्वर इसको कैसे दिखाते हैं कि तुम आकर फूलो फलो बढ़ जाओ, पृथ्वी में भर जाओ. 7ஆம் வசனம் நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். और यहाँ पे 7वीं वचन में देखते हैं कि और तुम फूलो फलो बढ़ो और पृथ्वी पर बहुतायत संतान उत्पन्न करके भर जाओ. தேவன் பாருங்க குறைவு தரித்திரதை இந்த தாழ்ச்சி கண்ணீர் இதெல்லாம் வெறுக்கிறார். அவர் அடியோட வெறுக்கிறார். तो परमेश्वर देखेंगे तो कमी घटी रोना धोना मुश्किल से नफरत करते हैं. நோவா அந்த பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு முதல் படியே ஆசீர்வாதம். तो नोवा जब आके अपने नाव से बाहर आ रहा था तो सबसे पहले परमेश्वर उसको आशीष करते हैं. முதல் மனுஷனாக ஆதாமும் அப்படிதான் உண்டாக்கப்பட்டு முதல் படி ஆசீர்வாதமா இருந்தது. तो सबसे पहले आदम को आके बनाकर पहला सीढ़ी आकर उसको आशीष दिया. இப்படியே தொடர்ந்து தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். और यहाँ पे भी परमेश्वर एक एक को आशीष करते நீங்க हैं. பாத்தீங்கன்னா முதல்ல ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். आप देखेंगे तो सबसे पहले परमेश्वर अब्राहम को बुलाते हैं. 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 12 उत्पत्ति का किताब चैप्टर 12 पे देखिए, 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். वर्स 1 में देखेंगे. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் यहोवा ने अब्राहम से कहा உன் இனத்தையும் अपने देश और अपने कुटुंबियों உன் को, தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. अपने पिता और घर को छोड़कर उस देश पे चला जा जो मैं दिखाता हूँ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி और मैं तुझे एक बड़ा जाति உன்னை बनाऊंगा ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். और तुझे आशीष दूंगा, तेरे नाम को महान करूंगा நீ ஆசீர்வாதமா இருப்பாய். और तू आशीष का मूल्य होगा. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीर्वाद देगा मैं उन्हें आशीष दूंगा, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். जो तुझे कोसेगा मैं उसको श्राप दूंगा. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். और भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது. तो यहाँ पे अब्राहम को आशीष करेंगे पता நன்மை नहीं, என்னன்னு தெரியாது. उसको अच्छाई माने क्या मालूम नहीं, நிறைவுனா என்னன்னு தெரியாது. परिपूर्णता माने क्या मालूम नहीं, பெருக்கம்னா என்னன்னு தெரியாது. बड़ाई माने मालूम नहीं, ஏராளம் தாராளம் என்னன்னு தெரியாது. तो सब कुछ जो बढ़ के देता है वो नहीं मालूम. தெரியாத ஆபிரகாம தேவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்று அவர் அழைக்கிறார். अब अब्राहम को परमेश्वर आकर इस मसीहा के जीवन के लिए बुलाते हैं. அழைக்கும் போது முதல் படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. अब बुलाते समय पहला सीढ़ी अब्राहम को परमेश्वर आशीष करते हैं. இங்க ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றாரு. अब परमेश्वर कहते हैं मैं आकर जो देश दिखाता हूँ वहाँ पे चला जा. இது எப்படி இருக்குன்னா கர்த்தர் இங்கிருந்து எங்க போ சொல்றாருன்ற மாதிரி தெரியுது. तो यहाँ क्या पता चलता, परमेश्वर इस जगह से दूसरे जगह को जाने बोलते ஆனா हैं. இது ஒரிஜினலாவே எப்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றால் तो कुछ चीजें कैसे आके ट्रांसलेट किया गया माने. ஆபிரகாம் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. என்னை பின்பற்றி வா.
तो परमेश्वर आके तू मुझा पीछा कर करके, என்னை பின்பற்றி வரும்போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன். तो जब तुम मेरा पीछा करोगे तो मैं तुम्हें आशीर्वाद दूंगा உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். और मैं तुझे एक बड़ा जाति बनाऊंगा உன் பேரை பெருமைப்படுத்துவேன். और तेरे नाम को आके महान करूंगा நீ ஆசீர்வாதமா இருப்பாய். और तू आशीषित होगा. உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीर्वाद दे मैं उन्हें आशीष दूंगा. இப்படி ஆசீர்வாதத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். तो यहाँ पे परमेश्वर एक आशीष को दिखाते हैं. பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவன் மகாபெரிய இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் அவர் காண்பித்துக் கொண்டே வருகிறார். अब पुराने नियम में देखेंगे तो परमेश्वर सबको आके अपने अनुग्रह दया कृपा दिखाते हैं. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை. मसीहा का जीवन क्या है? एक आशीष से भरा हुआ जीवन है. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைக்கும் பொழுது, तो देखिए जब अब्राहम को यह आशीर्वाद मिलता है இயற்கைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. तो उसको यहाँ पे एक सुपरनैचुरल से एक आशीर्वाद दिखता है. ஒரு பஞ்சம் உண்டாகுது. तो यहाँ पे आके एक गरीबी आती है. அந்த பஞ்சத்தின் மத்தியில் ஆபிரகாம் மட்டும் எப்படி செழித்துவோங்கறார் பாருங்க. और इस गरीबी में भी अब्राहम पर कैसे आशीषित रहता है देखिए. இதே அதிகாரத்துல பஞ்சம் ஏற்படுகிறது. तो इसी 12 अध्याय में आके यहाँ पे एक गरीबी आती है. ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியாது. अब्राहम को आशीर्वाद माने क्या मालूम नहीं. அவர் ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து வந்தாரு. वो एक गरीब परिवार से आता है. அந்த குடும்பம் எப்படின்னா ஒரு விக்கிரக சிலையை செஞ்சு விக்கிர குடும்பம். वो परिवार कैसा माने मूर्ति को आके बनाने वाला परिवार है. தலைமுறை தலைமுறை அவருடைய தொழிலா இருக்குது அது. वो आके परिवार से आके वही उनका कारोबार था. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தெரு தெருவா போனோம். तो आप सोच के देखिए गली गली जाना है வேர்த்து ஊத்தும். और इस गर्मी में आके पसीना में கூட வேர்த்து ஊத்து. तो देखिए मुझे कितना पसीना आ रहा है. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் நடந்து போனோம். तो अब्राहम को आके ऐसे चल के जाना है. கேட்கணும், தெரு தெருவா போய் சிலை வாங்கலையோ சிலை கேட்கணும். गली गली में जाके उसको मूर्ति बिक्री करना है. சிலை வித்தாதான் காசு. तो वो मूर्ति बिक्री करने से ही उसको पैसा है. காசு இருந்தாதான் சோறு. अब पैसे होने से रोज का खाना है அப்பதான் வயிறு ரொம்ப. और तभी आके पेट भरेगा. அப்பேற்பட்ட வாழ்க்கை ஆபிரகாமுக்கு. तो अब्राहम का जीवन कुछ ऐसा था. இப்படியே ஒரு பல நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். तो ऐसा ही अब्राहम जी रहे थे. தேவன் ஒரு மாபெரும் ஒரு அழைப்பை அழைக்கிறார் ஆபிரகாமுக்கு. अब परमेश्वर आके अब्राहम को एक बुलावा देते हैं. இந்த ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. तू आके जीवित परमेश्वर को जान ले. அப்ப தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் ஒரு மிகப்பெரிய கிருபையை கொடுக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். तो वो जब जीवित परमेश्वर को जानते हैं तो परमेश्वर एक बड़ा आशीर्वाद देते हैं. இலவசமாய் கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தை. और उस आशीर्वाद को बिल्कुल मुफ्त देते हैं. ஆபிரகாம் நீ எனக்கு ஒரு 100 சிலை கொடு நான் உனக்கு தரேன்னு சொன்னாரா? अब्राहम को परमेश्वर ने नहीं कहा तो मुझे 100 मूर्ति दे मैं तुझे आशीर्वाद दूंगा. இல்ல ஒரு 2 மலை ஏறு நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன்னு சொன்னாரா? या फिर और कहीं जा मैं तुझे आशीर्वाद दूंगा. இல்ல ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது ஒரு அன்பின் கண்ணோட்டத்தோட அழைக்கிறாரு. ऐसा नहीं है, लेकिन परमेश्वर जब अब्राहम को बुलाया एक प्रेम से ही बुलाते हैं. அதே போலதான் நம்மளையும் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். बिल्कुल इसी तरह परमेश्वर ने एक अच्छे उद्देश्य से ही हमें बुलाया है. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. और मसीहा का जीवन एक आशीष भरा जीवन है. அப்படி இல்லாம வேணா இருக்கலாம் உங்களுக்கு. भले ही आपके जीवन में ऐसा कुछ नहीं होगा, சூழ்நிலை அப்படி இருக்கலாம், आपकी जीवन की परिस्थिति ऐसा होगा, ஆனா சத்தியம் அது இல்ல. लेकिन सत्य वो नहीं है. கர்த்தருடைய வார்த்தை என்னவோ அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். तो परमेश्वर का वचन के अनुसार ही हमारे जीवन को हमें डाल लेना है. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுபவங்களுக்கு ஏற்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. तो अपनी परिस्थितियों को और मसीहा के जीवन को नहीं मिलाना है. ஆபிரகாம் அப்படிதான் யோசிச்சிருப்பாரு. முதல்ல அழைக்கும் போது என்ன இவரு இவ்வளவு ஆசீர்வாதத்தை சொல்றாரு, சரி என்னதான் போய் பாப்போன்னு வந்தாரு ஆபிரகாம். तो अब्राहम आके परमेश्वर इतना आशीष बोलते ही वो सोचा नहीं बल्कि विश्वास करके गया. அந்த ஆபிரகாமுக்கு இன்னும் மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்தை தேவன் கொடுத்தார் பாருங்க. और विश्वास करके आए हुए अब्राहम को परमेश्वर ने कितना बड़ा आशीष दिया. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். उत्पत्ति का किताब चैप्टर 13 वर्स 2 पढ़ेंगे. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா இருந்தான். अब्राहम भेड़ बकरी गाय बैल और सोने रुपए के बड़ा धनी था. அதுக்கு முன்பாக இந்த மாதிரி ஏதாவது வாஸ்தவமா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சீமானா இருந்தான், வெள்ளி இருந்ததா, பொன்னு இருந்ததா, ஆஸ்தி இருந்ததா? क्या इससे पहले अब्राहम के जीवन में ऐसे बड़ा धनी था क्या? இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். और ये सब कुछ अब्राहम को परमेश्वर देते हैं. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். और इस आशीर्वाद को देते हैं. அதனோட விளைவு தான் பெருக்கமா இருக்குது. और इसका ही बड़ाई है. இங்க பாருங்க 6ஆம் வசனம். அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிற்று. तो
तो यहाँ पे देखेंगे तो इतना उसको आशीर्वाद दिया कि वो जगह ही उसको बस नहीं हुआ। யாருக்கு? ஆபிரகாமும் லோத்துக்கும். यहाँ पे अब्राहम और लोत को आके यहाँ पे देखते हैं, ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தது. क्योंकि वहाँ पे बहुत सारे भेड़ बकरियां அந்த थे பூமி அவங்களுக்கு தாங்க கூடாத இருந்தது. और वो पृथ्वी आके उसको आके जगह, ஆஸ்தி மிகுதியா இருக்கிறது. क्योंकि उसके पास भेड़ बकरी सब कुछ ज्यादा था। இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்திற்கும் இப்பேற்பட்ட பெருக்கத்திற்கும் தான் கிறிஸ்துக்குள்ள நம்ம தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். तो इतने बड़े आशीर्वाद के लिए ही परमेश्वर हम सबको चुने हैं। வேதம் சொல்லுது அவர் மரத்திலே தூக்கப்பட்ட அவர் நமக்காக சாபத்தை சுமந்திருக்கிறார். तो वचन कहता है कि परमेश्वर ने हमारे लिए श्राप को आके अपने ऊपर डाल लिया। எதற்கு அவர் சாபத்தை சுமந்தார்? किस लिए आके परमेश्वर ने हमारे श्राप को उठाया? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி, अब्राहम को जो आशीष मिला है वो हमको आने के लिए, சாபத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டார். और उस श्राप को परमेश्वर ने कलवारी क्रूस पर ले लिया। இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் பெருக்கமும் தான், अभी हमारे जीवन में आशीर्वाद और बड़ाई है, நிறைவுதான், एक परिपूर्णता ही है ஏராளம் தாராளம் தான். और बहुत अधिक अधिक ईसाई है। இந்த வாழ்க்கையை கொடுக்கும்படி தான் இயேசு இந்த பூமியில வந்தாரு. अभी ऐसा जीवन देने के लिए ही यीशु मसीह इस धरती पर அவர் आए, இப்பேற்பட்ட ஜீவனை கொடுக்கும்படி தான் இயேசு இந்த பூமியில வந்தாரு. और ऐसा जीवन देने के लिए ही यीशु मसीह इस धरती पर आए। யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கணும் பாருங்க. யோனா का किताब चैप्टर 10 वर्स 10 पढ़ेंगे। திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறனே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். யோவான் 10:10. यहाँ पे चोर किसी और काम के लिए नहीं, परंतु केवल चोरी करने के और घात करने के लिए और नष्ट करने के लिए आता है। मैं इसीलिए आया हूँ कि वह जीवन पाए और बहुत से पाए। இயேசு வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. तो यहाँ पे यीशु आने का उद्देश्य को दिखाते நான் हैं। ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன், मैं जीवन को देने के लिए आया हूँ, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். और जीवन और बहुतायत से पाए। இந்த ஜீவன் எப்பேற்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, तो ये जीवन कैसा है देखेंगे तो தேவன் கொண்டு தேவன் அனுபவிக்கிற தரமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. तो यहाँ पे परमेश्वर देने वाला एक अच्छा जीवन को दिखाता है। எப்பேற்பட்ட ஜீவன்? तो ये कैसा जीवन है? தேவனுடைய எண்ணம், परमेश्वर का जो सोच, தேவனுடைய சுபாவம், परमेश्वर का जो ख्याल, தேவனுடைய செயல்பாடு, और परमेश्वर का जो काम, தேவனுடைய ஆற்றல், और परमेश्वर का जो तसल्ली, தேவனுடைய வல்லமை, और परमेश्वर का सामर्थ्य, தேவனுடைய மகத்துவம், और उसकी महिमा को, தேவனுடைய மகிமை, और उसकी सारी महिमा को, இப்பேற்பட்ட வாழ்க்கை உடையவர்கள் நாம் அனுபவிக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். और ये सारे जीवन हम जीने के लिए पर यीशु मसीह इस धरती पर இந்த आए, ஜீவனை கொடுத்து और इस जीवन के लिए, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்து என்று சொல்லுகிறார். और ये जीवन बहुतायत होने के लिए मैं इस धरती पर आया हूँ। இந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தை வந்து இப்படி மொழிபெயர்க்கிறாங்க பாருங்க. ஒரிஜினலா வந்து இந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தை अब ये बहुतायत को दूसरे जगह पे बोला जाता है, எக்ஸீடிங் மெஷர். तो एक्सीडिंग मेसर बोला जाता है। இந்த எக்ஸீடிங் மெஷர்ல இருந்து வந்த வார்த்தை தான் சூப்பர் ஆடட். तो ये एक्सीडिंग मेशर से आया वाला बात ही ये सुपर एडेड है। இந்த சூப்பர் ஆடட்ல இருந்து வந்த வார்த்தை தான் சூப்பர் அபண்டன்ஸ். तो सुपर एडेड से आया वाला ही सुपर अबंडेंट है। இந்த சூப்பர் அபண்டன்ஸ் தான் குறிக்குது பாருங்க, மிகவும் அதிகமாய், तो ये सुपर अबंडेंस का मतलब क्या है? बहुत ज्यादा, தேவைக்கும் அதிகமாய், और जरूरत से भी ज्यादा, ரொம்ப ரொம்ப அதிகமாய், बहुत बहुत ज्यादा, மோர் தென் மோர், और ज्यादा, அதாவது போதுமானதற்கும் அதிகம், इसका मतलब क्या है? जरूरत से भी ज्यादा, அதற்கும் அதிகம். उससे भी ज्यादा। இவ்வளோ ஒரு விளக்கத்தை இந்த பரிபூர்ணம் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. तो ये सब कुछ आके ये बहुतायत शब्द का अर्थ है। போதுமானதற்கு அதிகம், அதற்கும் அதிகமான வாழ்க்கையை கொடுக்கப்படி தான் இயேசு இந்த பூமியில வந்தார். तो यीशु मसीह आकर इस धरती पे इसलिए आए ताकि कि हमें जरूरत से भी ज्यादा दे। ஆகவே சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், इसीलिए परमेश्वर कहता है मैं ही நல்ல अच्छा மேய்ப்பன், चरावा, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் और अच्छा चरावा भेड़ के लिए अपने प्राण को देता है, அப்படின்னு சொல்றாரு. ऐसा कहते हैं। தாவீது இந்த நல்ல மேய்ப்பனுடைய வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாரு. तो दावीद आके इस अच्छा चरावा का जीवन को अनुभव किए हैं। இவர் இங்க சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கிறேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து என்று சொல்றாரு. अब कहते हैं कि मैं जीवन देता हूँ और वो जीवन आके अधिकता होता है। எந்த அடிப்படையில் சொல்றாருன்னா, ஒரு நல்ல மேய்ப்பன் என்ற அடிப்படையில சொல்றாரு. तो ये कैसे कहते हैं? एक चरावा के रूप में बोलते हैं। அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆடுக்கு என்ன தேவையோ பராமரித்து போஷித்து அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற மேய்ப்பனை பத்தி சொல்லுகிறது. तो उस चरावा को पता है कि उस भेड़ को क्या देना है करके,
அப்பேற்பட்ட மேய்ப்பன் இயேசு. और वैसा ही यीशु मसीह है। இந்த மேய்ப்பனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்ச ஒரு மனிதன் தான் தாவீது. अब इस चरावा के आशीर्वाद को अनुभव किया एक इंसान का नाम ही दाऊद है। இந்த மேய்ப்பனுடைய மந்தையின் கீழ் இருந்த ஒரு ஆடு தான் தாவீது. और इस चरावा के मंडली में रहने वाला एक आदमी दाऊद है। அவர் எழுதுறார் பாருங்க, இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த பரிபூர்ண ஜீவனத்தை தாவீது பெற்றுக்கொண்டு அவருடைய சங்கீதத்துல சங்கீதம் 23 எழுதுகிறார். तो भजन संगीता चैप्टर 23 में आके पर दाऊद कुछ इस प्रकार लिखता है, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், यहोवा मेरा चरावा நான் है, தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ घटी नहीं होगी। அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து वह मुझे हरी हरी चराइयों में बैठाता அமர்ந்த है, தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். वो मुझे सुखदाई झल के झरने के पास ले चलता है, அவர் என் ஆத்துமாவை தேற்றி वो मेरे जी में जी ले आता है, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். और धर्म के मार्ग में अपने नाम की நான் மரண निमित्त, இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में चलूं பொல்லாப்புக்கு பயப்படேன். तो भी हानि से नहीं डरूंगा, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். क्योंकि तू मेरे साथ रहता है, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். तेरे सोटे तेरे लाठी से मुझे शांति मिलती है, என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி तू मेरे सताना वाले के सामने मेरे एक मेज बिछाता है, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். तूने मेरे सिर पर तेल मला है, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरा कटोरा उमड़ रहा है। நீங்க சொல்றாரு பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. तो कहता है कि मेरा कटोरा उमड़ रहा है। அங்க இயேசு சொல்றாரு, என்னுடைய ஜீவன் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும் என்று எப்படி சொல்றாருன்னா, அந்த ஜீவன் நிரம்பி வழிகிற ஜீவனா இருக்கிறது. अब यीशु मसीह आके मेरा जीवन तेरे लिए परिपूर्णता रहेगा, इसका मतलब क्या है कि वो उमड़ रहा है कटोरा, அந்த அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா இருக்கிறது. और वो आशीर्वाद आकर कटोरा से उमड़ के बाहर आता இந்த है। நிரம்பி வழிகிற ஒரு ஸ்தனம் தான் பெருக்கம். और ये जो भर कर बाहर आता है वही वो जगह है। இந்த இயேசு தான் அவர் அனுபவிக்கிறார் பழைய உடன்படிக்கையில. அவரினுடைய மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்றாரு. तो इसीलिए वो ये कहता है दाऊद कि मैं यहोवा मेरा चरा, मुझे कुछ घटी नहीं होगी। அவர் சொல்றாரு, எனக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட இருக்கும். तो वो कहता है कि जो भी मुझे जरूरत है वो सब कुछ मेरे पास நான் रहेगा, யார்கிட்டயும் கை நீட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. और मुझे किसी के पास भी जाके अपने हाथ लंबा करके लेने की जरूरत ஏன்னா नहीं है, அவர் என்னை திருப்தியாய் நடத்துகிறார். क्योंकि वो मुझे आके पूरी परिपूर्णता से चलाता है, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். और वो मुझे हरी हरी चराइयों में बैठाता है, பொறுமையா நடத்துகிறார். और एकदम शांति से चलाता है, எல்லா விதமான போஷாக்கையும் கொடுக்கிறார். और सब कुछ मुझे देता है। அதனால தான் சொல்றாரு தாவீது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்றாரு. इसीलिए दाऊद कहता है मेरा कटोरा उमड़ रहा है। இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உடையவர்களை தான் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். और ये भर कर जीने वाला आशीर्वाद ही मसीहा चाहता है, இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நமக்குரியது. और ये भर कर आशीर्वाद हमारा है, கிறிஸ்துவுக்குள்ள தேவன் அதை நமக்கு சொந்தம் பாராட்டி இருக்கிறார். और मसीहा के लोगों के लिए परमेश्वर ने हमें दिया है। நாம் ஒருவரும் ஏழையாக அல்ல, हम लोग गरीब और नहीं है, தரித்திரராக அல்ல, हम लोग बेरोजगार से नहीं, கிறிஸ்துவுடைய ஜீவனை பெற்றிருக்கிறோம். हम लोग मसीहा के जीवन को पाए हैं, கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்கு உண்டாயிருக்கிறது. और मसीहा का ख्याल हमारे में है। வானத்தையும் பூமியும் உடைய தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. जमीन और धरती को बनाया वाला परमेश्वर का आशीर्वाद हमें मिला है, இந்த ஆசீர்வாதம் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வருகிறது. और ये आशीर्वाद हमारे जीवन में बढ़ाई में लेके आता இவ்வளவு है। காரியத்தை செய்யும்போது நாம் எப்படி ஏழை இருக்க முடியும்? तो इतना कुछ जब परमेश्वर कहा है तो कैसे कोई गरीब रह सकता है, நம்ம நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். और ये हमें अच्छे से सोच के देखना है। ஒருவேளை இன்றைக்கு குறைவில் இருக்கலாம், भले ही आज हमारे जीवन में एक कमी கையில होगी, எதுவும் இல்லாம இருக்கலாம். हाथ में कुछ भी नहीं होगा, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறது. और ये सब कुछ हमारे लिए एक अच्छा मौका இந்த है, ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறது. और इस आशीर्वाद को लेने का एक अच्छा मौका है। அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது जब हम वचन के ओर से हम काम करेंगे तो, அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறார். और वहां से परमेश्वर काम करता है, அதனால தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்பட்டார். और इसीलिए अब्राहम के जीवन में परमेश्वर दिखाई दिए, ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் வந்தார். क्योंकि अब्राहम आके परमेश्वर के बात को मानकर आता है, தொடர்ந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுறார் பாருங்க. और तुरंत उसके बाद भी अब्राहम के जीवन में परमेश्वर दिखते அவர் हैं ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். और आशीर्वाद देते हैं। ஆபிரகாமுடைய வாழ்க்கையில अब्राहम के जीवन में ஆதியாகமம் 17 அதிகாரம் उत्पत्ति का किताब चैप्टर 17 1-2 वर्स 1 से पढ़ेंगे। ஆபிராம் 99 वयதான போது जब अब्राहम 99 वर्ष का हो गया था, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, तब यहोवा ने उसको दर्शन देकर நான் சர்வ வல்லமுள்ள தேவன், कहा, मैं सर्वशक्तिमान ईश्वर हूँ, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. मेरे उपस्थिति में तू चल और दृढ़ हो।
வெளிப்படுத்துறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். तो यहाँ पे रेवोल्यूशन में आप बताते हैं मैं सर्वशक्तिमान நான் हूँ உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி और तेरे साथ एक वाचा बांधूंगा உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். और तेरे वंश को अत्यंत बढ़ाऊंगा. எல்லாம் சொல்லுங்க, நான் सब बोलिए मैं திரளாய் और अत्यंत பெருகியிருப்பேன். बढ़ाऊंगा. அவருடைய வார்த்தை परमेश्वर का वचन, என்னை அப்படி சொல்லுகிறது. परमेश्वर का वचन हमें ऐसा कहता है. ஆமென். आमेन. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். परमेश्वर सर्वशक्तिमान है அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் பாருங்க ஆபிரகாமுக்கு. और परमेश्वर अब्राहम को अपना स्वभाव को दिखाते हैं. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வேற விதத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். अब इस्राएल के लोग आके इजिप्ट में आकर गुलामी में थे. அந்த எகிப்தினுடைய வாழ்க்கை குறைவுள்ள வாழ்க்கை, अब इजिप्ट में जो जीवन है कमी घटी का जीवन है, கண்ணீர் உள்ள வாழ்க்கை, आंसू भरा हुआ जीवन है, பயம் நிறைந்த வாழ்க்கை, डर भरा वाला जीवन है, பட்டினி நிறைந்த வாழ்க்கை, भूख से जीवन है சகலமும் அவங்களுக்கு குறைவுபட்டிருக்கும். और हमेशा वो कमी घटी में जी रहे थे. காயங்கள் இருக்கும், उनको आके घाव था, நிம்மதியான தூக்கம் இருக்காது, एक शांति से सो नहीं सकते थे, சந்தோஷம் இருக்காது, खुशी नहीं थी அடுத்த வேளை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்கும். और आगे क्या होने वाला है हमेशा एक डर रहेगा. இப்பேற்பட்டவர்களுக்கு தேவனுடைய கிருபை தயவு அங்க வெளிப்படுகிறது. और ऐसे लोगों को परमेश्वर की अनुग्रह वहां दिखता அவர் है. சொல்றார், இதுல இருந்தெல்லாம் நான் உங்களை விடுதலையாக்கி इन सभी से आके मैं आके तुम्हें आजाद करूंगा பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன் என்று சொல்லுகிறார் தேவன். दूध और शहद से बहने वाले उस जगह पे मैं तुम्हें लेके जाऊंगा. என்ன மாதிரியான தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். देखिए परमेश्वर उन्हें कौन से देश में लेने जाते हैं இந்த जहाँ पे தேசத்துல நிம்மதி இருக்கு, इस देश में आके शांति है, தூக்கம் இருக்கு, नींद है, ஆசீர்வாதம் இருக்கு, आशीर्वाद है, பெருக்கம் இருக்கு, बड़ाई है. கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது. आपके हाथ के कामों को परमेश्वर आशीर्वाद करेगा. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். बच्चों के बच्चे आशीर्वाद पाते हैं. சுகம் இருக்கு, चंगाई है, திருப்தி இருக்கு, एक तृप्त है ஏராளம் தாராளம் இருக்கு. और बहुत से बड़ाई है. இந்த வாழ்க்கைக்கென்று தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ऐसा जीवन के लिए परमेश्वर ने हमें चुना है. திருப்தியுள்ள வாழ்க்கை, एक परिपूर्णता का जीवन, ஏராளம் தாராளம் நிறைந்த வாழ்க்கை, बहुत ही अधिक अधिक से भरा हुआ மிகவும் जीवन, அதிகமாய், बहुत ज्यादा, தேவைக்கு அதிகமாய், जरूरत से भी ज्यादा, ரொம்ப 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 அதிகமாய், बहुत 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 ज्यादा, போதுமானதற்கு அதிகமாய், जरूरत से भी ज्यादा அதற்கும் அதிகமாய். और उससे भी ज्यादा. இப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. और ऐसा जीवन ही हमारा जीवन है. இதை நம்ப முடியாதுதான், ये विश्वास नहीं कर सकते हैं, இருந்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கூட நாம் விசுவாசிக்க வேண்டும். लेकिन फिर भी हमें परमेश्वर के वचन को विश्वास करना है. இங்க மறுபடியும் ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுறார் பாருங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற நாமத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். यहाँ फिर से अब्राहम को परमेश्वर दर्शन देते हैं सर्वशक्तिमान ईश्वर के नाम से. இரண்டாம் வசனத்துல உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். दूसरा वचन है मैं तेरे साथ आके वाचा बांधता हूँ, तुझे अत्यंत बढ़ाऊंगा. இந்த சர்வ வல்லமுள்ள என்ற அர்த்தத்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல ஒரு தெள்ள தெளிவாக கொடுக்குது பாருங்க. सर्वशक्तिमान का अर्थ आके उत्पत्ति का किताब चैप्टर 49 में एकदम साफ से बताया गया है. ஆதியாகமம் 49:25. चैप्टर 49 वर्स 25 पढ़ेंगे. உன் தகப்பனுடைய தேவனால் அப்படி ஆயிற்று, ये तेरा पिता का उस ईश्वर का काम है அவர் உனக்கு துணையா இருப்பார், जो तेरे साथ करेगा. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. वह सर्वशक्तिमान जो तुझे அவர் உயரவானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ऊपर से आकाश में क्या आशीष கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் और नीचे से गहराई जल की आशीष ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். और संतानों और गर्भ की आशीष देगा. இங்கேயே பாருங்க சர்வ வல்லமுள்ள நாமம் வெளிப்படுது பாருங்க. तो यहाँ पे देखिए सर्वशक्तिमान का दिखता है. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று சொல்றார். तो यहाँ पे सर्वशक्तिमान का दिखाता है. இந்த சர்வ வல்லமை என்ற அர்த்தம் என்னன்னா எல் ஷடாய், எபிரேயர் வாழ்த்துல எல் ஷடாய்னு வருது. अब ये सर्वशक्ति नाम का अर्थ एल शडाई एब्रियो लैंग्वेज में है. எல் வந்து காட குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. एल आके परमेश्वर को बताता है, அவருடைய வல்லமையை குறிக்கிறது, उनके सामर्थ्य को दिखाता அவருடைய है, மகத்துவத்தை குறிக்கிறது. उनकी महिमा को दिखाता है. ஷடாய் என்பது மார்பகம் என்ற ஒரு பகுதியை குறிக்கிறது. और शडाई आके एक भाग को दिखाता है. அப்போ எல் ஷடாய் என்ற என்ன அர்த்தம் அப்படின்னா तो एल शडाई का मतलब क्या है? தேவன் மார்புடையவர். देवन தேவன் மார்புடையவர், மார்பு
और बहुत ही आके आशीष किया वाला है। இப்போ உங்களுக்கு இது விளங்கல அப்படின்னா, ஒரு தாய் வந்து தன்னுடைய அந்த கை குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான போஷாக்கு, எல்லா விதமான திருப்தி, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தாய் தூக்கி தன்னுடைய மார்பில் இருந்த அந்த முளைப்பாலை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். अब आके एक माँ को आप देखेंगे तो एक जब उसकी बच्चा जन्म होता है, वो बच्चे को जो भी जरूरत पोषण वो बच्चे को अपने दूध के जरिए वो देती है। இதை வந்து நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும் பாருங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தாய் வந்து தூக்கி எடுத்து டேக் ஓவர் பண்றாங்க. अब वो बच्चे को जो भी चीज जरूरत है तो वो माँ आके उसको लेती है அந்த தாய் பார்த்துட்டே இருக்காங்க. और उसको देखती रहती है। அந்த குழந்தையை வந்து ஒரு நாளும் பசியினால விட மாட்டாங்க. अब उस बच्चे को कभी भी भूखा नहीं छोड़ती है அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பாங்க. और उस बच्चे को जो भी जरूरत है सब कुछ वो माँ நல்ல देती है। போஷாக்க கொடுப்பாங்க, अच्छा पोशाक वाला खाना நல்ல देती है திருப்தியை கொடுப்பாங்க. और तृप्त से उसको देती है। இங்க அதேதான் இங்க இந்த எல்ஷடாய் நாமத்துல தேவன் வெளிப்படுறாரு பாருங்க. தேவன் மார்புடையவர் என்று சொல்லும்போது தேவன் உங்களை தூக்கி எடுத்து அரவணைத்து தன்னுடைய மார்பிலிருந்து அவர் ஆசீர்வாதத்தையும் போஷாக்கையும் திருப்தியும் ஏராளத்தையும் தாராளத்தையும் வானத்திலும் பூமியின் கீழெங்கிலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறார். तो बिल्कुल जैसे एक माँ अपने बच्चों को लेकर सारा पोषण अपने दूध के जरिए देती है, वैसा ही एल शडाई का मतलब परमेश्वर आपको उठा के अपना सारा आशीर्वाद आपको देते हैं। நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். और हमें जो जरूरत है वो सब कुछ आपको देते हैं திருப்தியை கொடுக்கிறார். और तृप्त से देते हैं। நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுத அந்த தாய் ஓடி அரவணைச்சு உடனே அந்த பாலை கொடுப்பாங்க. आप देखेंगे तो अगर जब बच्चा रोता है तो तुरंत माँ उसको उठा के गले से लगा के उसको दूध पिलाती है। அதே போல நம்ம தேவன் நம்மளை தூக்கி சுமக்கிறார். उसी तरह बिल्कुल परमेश्वर हमें उठा लेते हैं। மோசே ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களை தேவன் வனாந்தரத்துல தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் என்று. और मूसा आके बोलते हैं इस्राएल लोगों को परमेश्वर तुम्हें उठा के चलाए हैं। அதனால தான் Dress வந்து பழசாவல, காலுடைய பாதரட்சை வந்து தேயல. इसीलिए उनके कपड़े पुराने हैं, उनके जूते घिसे नहीं, ஏன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்பேற்பட்டதா இருந்தது. क्योंकि परमेश्वर का आशीर्वाद कुछ इस प्रकार है। அப்ப தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். इसीलिए परमेश्वर सर्वशक्तिमान है நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். और वो हमें आशीष करते हैं। இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और इस नाम को आप लोग जान लेना है। அறிந்து கொள்ளும் பொழுது और जब आप इस नाम को जानोगे இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். और इस आशीर्वाद को आप लोग आके अपने जीवन में अनुभव करोगे। அறிந்து கொள்ளவில்லை என்றால் और अगर नहीं अनुभव करोगे நமக்கு तो ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருக்காது. और हम लोग के लिए एक विश्वास नहीं அதை होगा பெற்றுக்கொள்ள திராணி இருக்காது. और उसको पाने के लिए हमें नहीं होगा। இதை அறிந்து கொண்டால் தான் ஒரு மிகப்பெரிய வியப்பு நம்மளுக்கு வரும். और तो इसको आके हम छोड़ देंगे करके एक चिंता आएगा மிகப்பெரிய ஆச்சரியம் வரும். और बहुत ही का आश्चर्य होगा। அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நாம் விரும்புவோம். और इस आशीर्वाद को हम चाहेंगे। நம் மீது ஆசீர்வாதம் இருக்கிறதுனால तो हमारे ऊपर आशीर्वाद रहने की वजह से எந்த சூழ்நிலையும் நம்மளை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. और कोई परिस्थितियों में भी हमें रोक नहीं सकते हैं। பஞ்சமா இருக்கலாம், चाहे वो भूख होगा, பிசாசா இருக்கலாம், शैतान होगा எந்த மனிதர்களா இருக்கலாம், और कोई भी होगा எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாது. और कोई भी हमें आके कमी नहीं कर ஏன்னா सकता है। எல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வெற்றியை தருகிறது. और सबको ये आशीर्वाद आके जीत देता है எல்லா சூழ்நிலையும் நம்மளுக்கு இது சந்தோஷத்தை தருகிறது, और सारे परिस्थितियों में हमें ये खुशी देता இன்பத்தை है தருகிறது, और आनंद देता है, ஆனந்தத்தை தருகிறது, खुशी देता है உண்மையாவே தருது. और सच में देता है। ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் उत्पत्ति का किताब चैप्टर 26 1ஆம் வசனம். वर्स 1 से पढ़ेंगे। ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்பு ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். उस देश में अकाल पड़ा, यहाँ उससे पहले अकाल से अलग था जो अब्राहम के दिनों में पड़ा था। इसीलिए ईसाक आके गरार को पलिश्तियों के राजा अबीमेलेक के पास गया। இந்த இடத்துல பஞ்சம் உண்டாகுது. तो यहाँ पे एक अकाल पड़ा। அப்போ ஈசாக்கினிடத்துல வந்து தேவன் சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி 2ஆம் வசனம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. तो यहाँ पे ईसाक को यहोवा कहता है, यहोवा ने उसे दर्शन देकर कहा, मिस्र को मत जा, जो देश मैं तुझे बताऊंगा उस पर रह। இங்க என்ன சொல்லி தராரு ஈசாக்கு அப்படின்னா, என்ன வந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆதாரமாய் கொண்டு அப்படின்னு சொல்றாரு.
तो यहाँ पे आके ईसा को परमेश्वर कहते हैं, क्या कहते हैं, मुझे तो अपने जीवन में रख ले। என்னை அறிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இடத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. तो यहाँ पे ईसा को परमेश्वर क्या कहता है, मुझे जान ले, अपने जीवन में मुझे जगह दे। ஏன்னா அந்த காலகட்டத்துல எகிப்து தான் செழுமையான நாடு. वहाँ उस समय में आके इजिप्ट ही बहुत ही अच्छा जगह था। எங்க பஞ்சம் இருந்தாலும் எகிப்து நல்லா கொழுமையா செழுமையா இருக்கும். चाहे कहीं पे भी अकाल हो, लेकिन इजिप्ट में हमेशा आशीष हरा भरा रहता அதனால है। பஞ்சத்தை பார்த்து இவர் எகிப்துக்கு போறாரு. इसीलिए आके अकाल को देखे वो इजिप्ट को जेता है। அதனால தேவன் சொல்றாரு எகிப்து வந்து உனக்கு ஆதாரம் இல்ல. तो यहोवा कहता है इजिप्ट में मत जा, நான் உனக்கு ஆதாரமா இருக்கிறேன். मैं तुझे आके जगह दूंगा। உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இடத்தை கொடு. अपने जीवन में तू मुझे जगह दे, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரேன். मैं तुझे आशीर्वाद दूंगा, இன்பத்தை தரேன். आनंद दूंगा, சந்தோஷத்தை தரேன். खुशी दूंगा, ஏராளம் தாராளத்தை தரேன். और बहुतायत से आशीष दूंगा, மகிமையை தரேன். महिमा दूंगा, மகத்துவத்தை தரேன். और महिमा परिपूर्णता से இது महिमा दूंगा। எல்லாவற்றையும் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு நீ இடத்தை கொடு அப்படின்னு சொல்றாரு. इसीलिए तू मुझे अपने जीवन में मुझको जगह दे, அதனால எகிப்துக்கு போகாத. इसलिए तो इजिप्ट को मत जा। அப்ப அவர் எகிப்துக்கு போகாம அந்த தேசத்துல இருக்கிறார், பஞ்ச தேசத்துல இருக்கிறாரு. तो वो आके अकाल जिस देश में पड़ा है उसी देश में है। அப்போ 6ஆம் வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். तो यहाँ पे ईसा आके घरार में ही रहा गया। அவிடத்து மனிதர்கள் அவர் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். तो जब उससे पूछा गया, लोगों ने पूछा पत्नी के विषय में, तब उसने कहा ये मेरी बहन है। ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் और रेबेका आके बहुत ही सुंदर थी। அவிடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். तो वो परम सुंदरी होने के वजह से वो बहुत डर गया उसे अपने पत्नी को पहनने के இந்த लिए। பஞ்ச தேசத்துல ஈசாக்கு இருக்கிறாரு. अब यहाँ पे एक अकाल भरा हुआ देश में ईसाक அவனுடைய है। மனைவி வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க. उसकी पत्नी परम सुंदरी है। ரொம்ப அழகா இருந்தா அவரை போட்டு தள்ளிட்டு மனைவி எடுத்துட்டு போயிடுவாங்க. अगर बहुत सुंदर रहेगा तो उसको मारकर पत्नी को लेके चले जाएंगे। அதனால அவர் பயந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி சகோதரி சொல்றாரு. इसीलिए वो डर कर अपनी पत्नी को बहन बोलते हैं, அதனால விட்டு வச்சிருக்காங்க அவரை. और इसीलिए ऐसा है। சுத்தி பஞ்சம். और एकदम घूम के अकाल है। இப்போ வந்து சுத்தி பஞ்சம் இருக்கு, நம்மள சுத்தி வந்து எந்த சோர்ஸும் இல்ல, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए, हमें घूम कर अकाल पड़ा है तो हमारा मन कैसा होगा, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? और क्या करेंगे करके हमें पता नहीं चलेगा। ஆனா ஈசாக்கு என்ன பண்றாருன்னா இன்பத்தை அனுபவிக்கிறார் தன்னுடைய குடும்பத்துல. लेकिन ईसा का के अपने परिवार में आनंद से है। பாருங்க 8ஆம் வசனம், அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியை பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். तो यहाँ पे 8वीं वचन में जब उसको वहां रहता था, बहुत दिन बीत गए, और तब एक दिन पलिश्तियों के राजा अबीमेलेक ने खिड़की से झांक के क्या देखा कि वो ईसाक अपनी पत्नी के रेबेका के साथ क्रीड़ा पर कर रहा है। சுத்தி பஞ்சம் இருக்கு, घूम के आके अकाल है। ஆனா இவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு இடத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் இவருடைய வாழ்க்கையில் ஆதாரமா இருக்கிறார். लेकिन ईसाक ने आके परमेश्वर को अपने जीवन में जगह दी, वो यहाँ आनंद से है। ஒரிஜினலா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா ஈசாக்கு தன்னுடைய மனைவியோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. तो यहाँ पे आके वचन कैसा कहता है कि ईसाक अपनी पत्नी के साथ रोमांस कर रहा था। எப்படி பண்ண முடியும்? कैसा कर रहा है? சுத்தி பஞ்சம், एकदम देश भर के अकाल है। எங்கிருந்து மன நிறைவு, எங்கிருந்து இன்பம், எங்கிருந்து சந்தோஷம் உண்டாகிறது? कैसे जीवन में आनंद आ रहा है? அவர் அங்கே சொன்னார் எகிப்துக்கு போகாத, क्योंकि परमेश्वर ने तभी कह दिया இந்த था தேசத்துல இரு, इजिप्ट मत जाना, तू நான் यही உனக்கு रहना, ஆசீர்வாதத்தை தருவேன், मैं तुझे आशीर्वाद दूंगा, நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன், मैं तुझे खुशी दूंगा, நான் உனக்கு வல்லமையை வெளிப்படுத்துவேன், मैं तुझे सामर्थ्य दिखाऊंगा, என்ன ஆதாரமாக கொண்டு இரு அப்படின்றாரு. तू आके मुझे विश्वास करके यहाँ पे रहे। நான் மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. तो देखिए, मुझे बहुत आश्चर्य होगा ईसा कैसे जीवन को जी रहा है। பாவி, சுத்தி சாப்பாடு இல்ல, देखिए, கவலை. पूरे घूम के कोई खाना पानी नहीं है। பெலிஸ்தர் ராஜா பாத்துட்டாரு, டேய் என்னடா பண்றான், டேய் அவனை புடுறா அப்படின்னு இருப்பாரு. लेकिन पेलिस्तिया के राजा ने देखा ये वहां पे क्या कर रहा है, उसको पकड़ करके। அப்போ அந்த பஞ்சத்தின் மத்தியில் ஈசாக்கு என்ன பண்றாருன்னா விதை விதைக்கிறார். लेकिन उस अकाल के समय में ईसा का के बीज बोता है। அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தின் பலன் வந்து 100 மடங்கு பலன் அடைந்தான். और उस अकाल के समय में ईसा का के जब बीज बोता है तो उसका उपजाव 100 गुना था। அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். और वो आके बहुत ही धनी हुआ और बहुत आके धनवान हो गया। அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, और उसके पास आके बहुत सारे भेड़ बकरी नौकर सब लोग थे।
உங்கள் பேர்ல எல்லாம் பொறாமை கொள்ள வேண்டும், நல்ல பொறாமை. और आप लोग को देख के लोग आके एकदम आके जेलस होना है। உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தேவனுக்கு இடத்தை கொடுங்கள். जब आप अपने जीवन में परमेश्वर அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा, அவர் திரளாய் ஆசீர்வதிப்பார். बहुत आशीष करेगा, உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். आपको धनवान बनाएगा, நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள், और आते आते आप अपने जीवन में बढ़ेंगे, பரிபூர்ணம் அடைவீர்கள். परिपूर्णता से आशीष पाएंगे। இயேசுவின் நாமத்தில் அது உங்களுக்கு உண்டாகும். यीशु मसीह के नाम से आपके जीवन में ஏன்னா होगा, நம்முடைய தேவன் வானத்தையும் பூமி உடைய தேவன். क्योंकि परमेश्वर आकाश और धरती का எல்லாம் परमेश्वर அவருடையது. है, वो सब कुछ उन्हीं का है। அதை எடுத்து இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு கொடுத்து விட்டார். और वहां से यीशु मसीह के जरिए परमेश्वर ने हमको दे दिया है। நமக்கு மிகப்பெரிய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் வியாழத்தையும் தாராளத்தையும் நிறைவையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். और परमेश्वर ने हमें बहुत सारा आशीर्वाद हमको दिया है। இதை எல்லாவற்றையும் நம்ம கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய வேலையே அதுதான். और ये सब कुछ आके परमेश्वर को आधार करके आपको ले लेना है। ஆமென். சுத்தி கவலை இருந்தாலும் நம்முடைய வீட்டில் இன்பமும் சந்தோஷமும் இருக்கும். इसका मतलब क्या है? घूम के आके सबके जगह पे दुख रहेगा, लेकिन आपके घर में आनंद ஏன்னா நம்ம रहेगा, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், क्योंकि हम लोग मसीहा के में हैं புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். और नई सृष्टि में हैं, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, और पुरानी सारी चीजें खत्म हो गई हैं, எல்லாம் புதிதாயின. और सब कुछ नया हो புதிய गया है। வாழ்க்கை, புதிய ஆசீர்வாதம், புதிய இன்பத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். पुदिय जीवन, नया जीवन, नया आशीर्वाद, सब कुछ दे दिया है। ஆனா நல்ல ஒரு எண்ணத்தோட நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். और इसीलिए हमारा जीवन आके एक नया होना है। புதிதாகலனா இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. और जब नया नहीं होगा तो ऐसे आशीष को हम नहीं நம்முடைய पाएंगे। திங்கிங், நீங்க உங்களுடைய திங்கிங்கை மாற்றிக் கொள்ளுங்க. इसीलिए आप अपने सोच को बदल लीजिए। நீங்க யாரோ சாதாரணமான ஆள் கிடையாது. इसीलिए आप सब लोग कोई भी साधारण लोग नहीं हैं। ஆபிரகாம், ஈசாக்கு இவர்கள் எல்லாம் பார்த்தோம். हम लोग अब्राहम को देखे, ईसाक को देखे, இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் சிறந்தவர்கள். और इन सभी से हम लोग बहुत ही श्रेष्ठ है। அவங்களுக்கு ஆட்டு மாடு இந்த மாதிரி ரத்தம், उनको आके गाय बैल का खून, நமக்கோ இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. लेकिन हम लोग को आके यीशु मसीह का बहुमूल्य लहू बहाया गया है। அவருடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். और आप लोग उनके नजर में बहुत ही बहुमूल्य है। உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு இடத்தை கொடுங்க. इसीलिए आप अपने जीवन में परमेश्वर को जगह दीजिए, அவர் அதை பெருக பண்ணுவார். आप लोग को वो बढ़ाएंगे। இந்த விசுவாசம் உடையவர்களா இருங்க. और ये विश्वास से आप रहिए, நீங்க இந்த தைரியமோடு எழுந்து நில்லுங்கள். और इस धैर्य के साथ आप लोग खड़े होइए, முடங்கி போயிடாதீங்க. और आप लोग आके एकदम कमजोर मत हो जाइएगा। நாம் யாவரும் எழுந்து நிற்போம். खड़े होंगे। நம்மத்தில் சகோதரி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். प्रार्थना करेंगे। अब्राहम का पिता, इसहाक का पिता, याकूब का पिता, पिता परमेश्वर, हम आपके सम्मुख में आते हैं। पिता परमेश्वर, आप हमारे परमेश्वर है। पिता परमेश्वर, हालेलुया, इस समय पे हम आपके सम्मुख में आते हैं इस अच्छे वचनों के लिए। पिता परमेश्वर, हम आपका धन्यवाद करते हैं। पिता परमेश्वर, विश्वास के साथ आपने जो आशीर्वाद यीशु मसीह ने जो बहुमूल्य लहू बहा के हमारे लिए कमा के रखा है, विश्वास के साथ उस आशीर्वाद को पिता परमेश्वर हम पाने पाए। यीशु मसीह को पिता परमेश्वर अपने जीवन में जगह देने के लिए हमें मदद करे। पिता परमेश्वर, उस आशीर्वाद को पाने के लिए हमें मदद करे। अब्बा हालेलुया, इस समय पे यहाँ पे मौजूद हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते हैं, उनके घर परिवार को सौंपते, उनके काम को, उनके खाना पानी को सौंपते, उनके हर एक जरूरत को पूरा करें। बहुत आप उनके जीवन में बड़ाई करें, आशीर्वाद करें। पिता परमेश्वर, आने वाले दिनों में पिता परमेश्वर उन्हें संभाल के रखे। पिता परमेश्वर, प्रभु के दास को आपके हाथ में सौंपते, उनके परिवार को सौंपते, उनके पत्नी को सौंपते हैं। आप उनको और भी उठाकर उपयोग करें। पिता परमेश्वर, सब कुछ आपके हाथ में सौंपते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen. God bless you all. A small refreshment is kept for you. Please have it and wish everybody and go. God bless you all.